ஹலோ ஆல். மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது ஈஸி இல்லையா? நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் அதோட ரியல் கஷ்டம் என்னன்னு நமக்கு புரியும். அந்த மாதிரி தான் என் அப்பாவுக்கு சுகர் இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு வந்து நான் சொல்லிட்டே இருப்பேன், இதை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, இந்த டயட் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு நிறைய சொல்லிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு சுகர் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொன்னோன்னையும் 1 வீக் டயட் சார்ட் கொடுத்து ஃபாலோ பண்ண சொன்னாங்க. நான் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணனா அப்படின்னு கேட்டால் டவுட். நான் அந்த சார்ட்டை எடுத்து கூட பார்க்கல. டாக்டர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, மார்னிங் 2 இட்லி சாப்பிடுங்க, மதியம் கொஞ்சம் ரைஸும் நிறையா காயெல்லாம் வச்சு சாப்பிடுங்க, நைட்டு 2 சப்பாத்தி சாப்பிடுங்க, அந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கணும், இந்த மாதிரிலாம் சொன்னாங்களா. அதை அவங்க சொன்னதை மட்டும் கேட்டு ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஃபாலோ பண்ணேன். ஆனால் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணல. 1 வீக் அப்புறம் இன்க்ரீஸ் ஆனங்காட்ட தான் எனக்கு அந்த கஷ்டமே புரிஞ்சுது. அதனால தான் இன்றைக்கி சப்பாத்தியும் அப்புறம் நேற்றுக்கு பறித்த கீரையும் கடைஞ்சி மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு.